எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இல்லைன்னா இப்போ நல்லா தான் இருக்கார். ஸோ புனர்ஜன் இருக்கிற இந்த கேன்சர் இதில் ரொம்பவே நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் எஃபெக்டிவ். ஸோ இந்த புனர்ஜன் இந்த இடத்துல திருமண முகப்பேரில் இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இட்ஸ் ஈஸி அசசபிள். என்னென்ன சாப்பிட்ணும், என்னென்ன இது பண்ணுன்றதை நல்லா சொல்கிறாங்க. பேர் தயாநிதி. அப்பாக்காக புனர்ஜன் வந்து பார்த்தோம். லாஸ்ட் இயர் லிவர் கேன்சருக்காக வந்திருந்தது. ஸோ இனிஷியல் 2 months கீமோ எடுத்துக்கிட்டாரு. அதில் உடம்பு ரொம்ப கம்மியாக இருந்தது, உடம்பு ரொம்ப உருகி போச்சு. அதுக்கப்புறம் புனர்ஜன் வந்தோம். புனர்ஜன் கிட்ட கண்டினியூஸாக ஒரு 3 வாங்கி கொடுத்தேன் அப்பாவுக்கு. 3 கிட்ஸ் நல்லா சாப்பிட்டாரு. விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 1 year நாங்கள் டேப்லெட்ஸில் எடுத்திருந்தோம். இப்போது அப்பா நல்லா இருக்காரு. பட் இப்போது திருப்பி வந்து செக் பண்ணும்போது ஆனால் என்னன்னா இப்போ எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா வந்துட்டாங்க. பட் அந்த ஃபுட் கண்ட்ரோல் போயிடுது. அப்பாவுக்கு இப்போ அதுதான் ஃபுட் கண்ட்ரோல் இல்லை. நல்லா அழகாக உருகுனாரு. கீமோ அந்த கேன்சர்னால உருகுனாரு. இப்போ திருப்பி இதுவாக இப்போ டாக்டர் கிட்ட செக் பண்ணி இப்போ நல்லா தான் இருக்காரு. இப்போ டாக்டர் கிட்ட இப்போ அம்மாவுக்கு ஒரு விஷயத்துக்காக வந்தேன். பட் இப்போ அப்பாவுக்கு வந்து ஒரு பெட் மட்டும் எடுத்து பார்க்க சொன்னாங்க. எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இல்லைன்னா இப்போ நல்லா தான் இருக்காரு. ஸோ புனர்ஜன் இருக்கிற இந்த கேன்சர் இதில் ரொம்பவே நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் எஃபெக்டிவ். ஸோ இந்த புனர்ஜன் இந்த இடத்துல திருமண முகப்பேரில் இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இட்ஸ் ஈஸி அசசபிள். என்னென்ன சாப்பிட்ணும், என்னென்ன இது பண்ணுன்றதை நல்லா சொல்கிறாங்க. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது யங்ஸ்டராக நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா we don't know when it's going to come. ஏன்னா எல்லாமே ஏசிம்டமேட்டிக்காக இருக்குது. அதுதான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு திடீர்னு ஒரு விஷயம் வரும், திடீர்னு டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதே தெரியுது. ஸோ ஃபுட் கண்ட்ரோல் இதெல்லாம் கரெக்டாக பண்ணோன்னா நம்ம ஃபியூச்சரில் வராமல் பார்த்துக்கலாம். வந்தவங்களுக்கு புனர்ஜன் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன். அப்பாவுக்கு எல்லாமே ஜஸ்ட் சிம்டமேட்டிக்காக இல்லை, ஃபீவர் தான் வந்தது. அப்புறம் உடம்புலாம் வீங்குச்சு, கண்ணெல்லாம் வீங்குச்சு. அதுதான் இனிஷியல் சிம்டம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது தான் லிவர் ப்ராப்ளம் தெரியும். லிவருக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பெருசாக எதுவும் இல்லை. லிவருக்கான ட்ரீட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஹெப்படைட்டிஸ் சி வைரல் லோடு அதிகமாக இருக்குன்னாங்க. ஸோ அந்த லோடுக்கு வேக்சினேஷன் போட சொன்னாங்க. பட் அவங்க என்னன்னா டு பி ஃப்ராங்க் அது எல்லாருக்குமே நான் அவர் கூட பார்க்கலாம் எல்லாருக்குமே வந்திருக்குமான்னு தெரியல. எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே போட சொன்னாங்க. பட் நான் போகல, அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கல. பட் அதுதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கீமோ எடுத்துக்கிட்டாரு. ஆல்மோஸ்ட் 2 months எடுத்துக்கும் போது அதில் எல்லாமே கம்மியாகிடும்ன்றது தான். உடம்புல ஃபுல்லாகவே கெமிக்கல்ஸ் உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஹெப்படைட்டிஸ் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஸோ நான் அந்த ட்ரீட்மெண்ட்குள்ளே போகல. நாங்கள் லிவருக்கான ட்ரீட்மெண்ட்குள்ளே போகல. லிவர் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துமே தவிர லிவரோடைய வைரல் லோடுக்கெலாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லை. ஏன்னா இங்கே வந்து பார்க்க சொல்ல இன்ஃபெக்ஷன் லோடு அதிகமாக இருந்தது. இவங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, இவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல. முதல்ல அவங்க போயிட்டு அப்பாவோட வைரல் லோடு கம்மியாகட்டும்னாங்க. ஸோ அதனால தான் முதல் 2 months இங்கே இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. முதல் 2 மாதம் கீமோ எடுத்துக்கிட்டேன். கீமோ எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் வாட் ஆர் த சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கீமோ தெரியும். வாயெல்லாம் பொதுரிச்சு, கால் தோல் உறிஞ்சிச்சு, இதெல்லாமே நடந்தது. முடிதான் எதுவும் கொட்டல. பட் நல்லாவே உடம்பு உருகிடுச்சு அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் அதே கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வில் பி. அது கண்டினியூ பண்ணலை. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 3 months இல்லை, ஆல்மோஸ்ட் 3 கிட்ஸ் வாங்கினேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 months போட்டார் இந்த டேப்லெட்ஸு. இப்போ நல்லா இருக்கு. சேஞ்சஸ் மாற்றங்கள்னா இப்போ அவருக்கு அது மீன் ஒரே ஒரு விஷயம், அந்த டைமில் இருந்தது வந்து உடம்பு ஃபுல்லாக வலி. கேன்சரோடைய வெளித்தன்மை என்ன இருந்ததுன்னா உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக தலைவலி இருக்கும். உடம்பு ஃபுல்லாக வலிக்கும், படுத்துகிட்டே இருப்பார். ஸோ அந்த தலை வலிச்சுக்குன்னாரு, அந்த அளவுக்கு வலி இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஃபீவராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபீவர் தொடர்ந்து வலியாக இருந்தது. அந்த வலி ரொம்ப நாளாக இருந்தது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபார் அந்த கீமோ எடுக்கும்போது தான் வலி தான். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அந்த வலியை அனுபவிச்சார். உடம்பு ஃபுல்லாக இருக்கிற வலியை அனுபவிச்சார். படுத்துன்னு தான் இருப்பார். அதுதான் அந்த வலி இப்போல்லாம் இல்லை. இப்போ எதுவும் இல்லை. இப்போது இல்லைன்னு சொல்ல முடியாது. நவ் இஸ் ஓகே. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பெட் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸோ அதை எடுத்து பார்த்தா அதோடைய ப்ரோக்ரெஷன் இருக்கா இல்லையான்றது நமக்கு. ஃபுட் இன்டேக் அதான் இப்போ கண்ட்ரோலில் இல்லைன்னு சொன்னல. ஃபுட் இன்டேக் எல்லாத்தையும் சாப்பிட்றாரு, ஸ்வீட் சாப்பிட்றாரு, எல்லாத்தையும் பண்ண இருக்காரு. ஸோ அதுதான் ப்ராப்ளம். அது வந்து நம்மகிட்ட தான் இருக்குது. பட் ஆனால் ஃபுட் இன்டேக் இப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லா தான் இருக்காரு, நல்லா சாப்பிட்றாரு, நாட் அன் இஷ்யூ. இப்போ வெயிட் போட்டார். முதல்ல வெயிட் இருந்தது. அதுக்கப்புறம் வரும்போது இந்த கீமோலாம் எடுத்து முடிக்கிறப்போ இங்கே வரப்போதெல்லாம் ஆல்மோஸ்ட் 60 வந்துட்டார். அப்போ 70-80+ இருப்பார். இப்போ திருப்பியும் 100 கிட்ட இருப்பார் இப்போ.